கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு மிக சிறந்த யோகத்துக்குரிய வெற்றிக்குரிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது என்றாலும் வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 இருக்கிறார், மேஷத்துக்கு வருவார். ஆனாலும் வேலன் வெளியிலே 8க்கு சந்திரன் வந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. அவ்வாறு 7லே சனி இருப்பதால் சந்திராஷ்டமத்தில் பாதிப்பு இல்லை. மேலும் செவ்வாயுடைய பார்வையும் சந்திரன் பெறுவதனால் அது பலத்தை தான் கொடுக்கும். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களிலே பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இவ்வாரத்தில் உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும்? ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார், பகை கொண்டு சத்துரு அமர்ந்திருக்கின்றார், கோபத்தை கொடுப்பார், சரியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார், மனதில் இவ்விதத்திலும் ஒரு சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இவற்றில் சனியும் செவ்வாயும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக கோச்சார ரீதியாக பார்த்து கொள்கின்ற பொழுது பெரிய அளவிலே பாதிப்புகள், பெரிய அளவிலே விமான விபத்து மற்றும் நெருப்பு விபத்து பாருங்கள். இப்போ கூட பிரான்ஸ்ல நான் படிக்கின்ற இந்த சொல்லி படிச்சு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பெரிய விபத்தை படிச்சுட்டு வந்தேன். ஆகையால் மனதில் ஒரு நெருப்பு ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆகவே தேவையற்ற விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனநிலையில் சற்று நிதானம் காட்டுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்து அவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவது காரணம், இதுவரை உங்களுக்கு ராசியாதிபதியான புதனும் வக்ரமாக இருந்தார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ராசியிலோ பகை கொண்ட செவ்வாய், புதனோ ராசியாதிபதி வக்ரம். இது வேண்டாமா? மனதை போட்டு அழுத்தம் கொடுக்க மக்கையால் இந்த வாரத்தில் மன நிம்மதி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். எனவே இந்த வாரம் மனதிலே மகிழ்ச்சியும் இருக்கும், தைரியமான முடிவுகள் எடுப்பேன். செவ்வாய் தைரியத்தையும் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அவரே 3க்குரியவர், 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி. எனவே புதன் வக்ர நிவர்த்தி 11ஆம் தேதி அடைந்து விடுவதால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே தெளிவும் சூரியன் புதன் சேர்க்கை லாபத்தில் இருப்பது மிக சிறப்பானது. மற்றபடி இந்த வாரம் சந்திரன் 6, 7 போன்ற இடங்கள் இருப்பதனால் இந்த வாரம் புதன் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய மன மருந்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக. ஆரோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ல் ராகு இருக்கார், மன ஆரோக்கியம் தான் கெடுக்கும். அல்லபடி 6ல் ராகு இருப்பதும் குருவுடைய பார்வை 6ல் இருக்கிற ராகு இருப்பதனால் உடல்நல நோய் பிணிகள் போன்றவற்றில் எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. மனதை தெளிவாக சிறிது நேரம் அமைதியான தியானம் போன்றவற்றை செய்வது, அமைதியான நல்ல இனிமையான பாடல்களை கேட்பது, சுகமான பாடல்களை கேட்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவதனால் மனநிலை ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கக்கூடிய பலமான அமைப்பு உங்களுக்கு 11லே சூரியன் புதன் சேர்ந்திருப்பதால். எனவே இந்த வாரத்தில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலும் மனக்குழப்பங்கள் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ஏற்படாதனால் வெற்றிக்குரிய பாதையில் செல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கையுடைய முயற்சி 10ல் இருக்கின்ற குரு சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படும். 6ல் இருக்கின்ற அந்த ராகு அதை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையும் மனநல ஆரோக்கிய உடல்நல ஆரோக்கியத்திலும் உற்சாக சுறுசுறுப்பும் கொடுக்கக்கூடிய யோகமான வாழ்க்களாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தவறாமல் மகா சங்கட சதுர்த்தி அன்று கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற சதுர்த்தி மிக விசேஷம், அதுதான் அங்காரக சதுர்த்தி. அவ்வாறு வருகின்ற அங்காரக சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தி அன்றே வருகிறது. மகா சங்கட அங்காரக சதுர்த்தி அபூர்வமாக வருகின்றது. ஆகையால் அன்றைய நாள் நீங்கள் கணபதி ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோகுலா அஷ்டமி, அது கண்ணனுக்குரியது, அதாவது விஷ்ணுக்குரியது. உங்கள் ராசியாதிபதி புதன் மகாவிஷ்ணுக்குரியவர். எனவே அன்ற நாளும் உங்களுக்கு சனிக்கிழமை 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி அன்றும் சனிக்கிழமையிலே வருது. நீங்கள் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். இதுவே இந்த வாரம் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக அமைந்தது. இவற்றை செய்வது முன் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு இவ்வாறும் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கும்? புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து வருகின்றார். 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10ல் குரு சுக்கிரன், அவர்கள் இருவரும் பகை.
ஆனா உங்களுக்கு 10ல சுக்கிரன் குரு இருக்கு. பொருளாதாரத்துல அவங்க 2 பேரும் போட்டி போட்டு பணத்த குடுப்பாங்க. நீ குடுக்குறியா? நான் குடுக்கவா? நான் குடுக்குறேன். உன்ன விட நான் அதிகமா குடுப்பேன்டா. அதனால தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபத்தை கொடுக்கும். சின்ன விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அவற்றினால் உங்களுடைய வேலையாட்கள் மீது நீங்க அதிகமான கோபத்தை காட்டுவீர்கள். இவற்றினால் அவர்கள் வேலையை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் எக்கறை காட்டுங்கள், கவனம் செலுத்துங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. சின்ன சின்ன தப்பை பெரிதுபடுத்தி அவர்களை கோபப்படுத்தாதீர்கள். நீங்க கோபம் காட்டாதீங்க. எனவே இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரம் நிச்சயம் நல்ல லாபம், பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம், வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் 6 இருக்கின்ற ராகுவால் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு பார்க்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு வேலை என்று பார்க்கின்றவர், அரசு பணியில் இருக்கின்றவருக்கு வெற்றிக்குரிய வாரம். 11 சூரியன் பலமாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் அரசு பணியிலே உங்களுக்கு நன்மையான ஒரு வெற்றியான வாரம். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கு முன்னேற்றங்கள், புதிய முயற்சியிலே நீங்கள் வேலை இடமாற்றம் போன்றவற்றில் முயற்சிக்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரயில்வே மற்றும் வங்கி பணம் பொதுவாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த வாரம் நீங்கள் முயற்சிச்சுட்டு நல்ல விதமாக. ஐடி துறை மிக மிக யோகமான வாரம். ஐடி துறையை பொறுத்த 11 போது சாதகமாக இருக்குன்னா எந்தவித முயற்சியிலும் புதிய முயற்சி, புதிய மாற்றம் போன்றவற்றில் வெற்றி. அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. புதிய வேலை அதற்கான முயற்சி என்று பார்க்கின்ற அரசு தேர்வு எழுதி கொண்டு நல்ல நேரமாக இருக்கின்றது. அதே சமயம் வேலை ஐடி தொழில் எதிர்பார்த்தும் நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய உலகம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கிற சுக்கிரன் 10ல் இருப்பனா கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், முயற்சியில் சில தடைகளை கொடுக்கும். 10 சுக்கிரன் சாதகம் இல்லை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று விடுவதனால் உங்களுடைய முயற்சியிலே கலைத்துறையிலே வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியல் சாதகமான வாரம். இந்த வாரம் அரசியலில் உங்களுக்கான வெற்றி பெரிய அளவில் இருக்கின்றது. மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். விவசாயம் மகசூல் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மையான லாபம் என்பது இன்னும் ஒரு வாரம் கழித்து வருகின்ற அந்த மாற்றங்கள் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக. அரசு விவசாயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகசூல்கள் நன்றாக இருக்கும். இதுவே இவ்வாரத்துக்குரிய உங்களுடைய கன்னிராசிக்கான தொழில், வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய பலன்கள். வாரத்தை பொறுத்தவரை கணபதி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மைகளை மேலும் அதிகரித்து கொடுக்கும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி அன்பை காட்டுங்கள். செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருப்பது பகமையை காட்டுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்துவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 7லே சனி வேறு வக்ரம். எனவே குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து போகுங்கள். மனதுக்கு வெளியே செல்கின்ற போது உற்சாகம் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் சற்று சுணுக்கம் இருக்கக்கூடிய நிலை காட்டாதீர்கள். மற்றபடி அலைபேசியிலே பேசுகிறமும் அன்பை காட்டுவது இந்த வாரத்துக்கு நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டுமல்ல, சந்திரன் 6ல் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், 7ல் சனியோடு சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் மனதிலே அன்புக்குரிய மீது அன்பை காட்டுவதால் பகமைக்கும் கொஞ்சம் எரிச்சலையும் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம் வேண்டும். அன்பு இந்த விஷயத்தில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். காதல் என்று பார்க்கும்போது கவனம் வேண்டும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக கோபப்படுவீங்க. அதனால பிரிவு ஏற்படலாம். எச்சரிக்கை வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை தான். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பதே நல்லது. திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான வரங்களை தேடிக்கொள்ளும். குருவும் சுக்கிரனும் இப்போ சாதகமில்லாமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த வாரம் திருமண முயற்சி அப்படி ஒன்றும் சாதனை. குரு 10ல் இருக்கிறது நல்லதில்லை, சுக்கிரனும் 10ல் இருக்கார், அதுவும் சிறப்பு இல்லை. எனவே இந்த வாரம் வரங்கள் தேடிக்கொண்டிருப்பதற்கு சிறப்பில்லை. மறுமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருப்பது பொதுவாக 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதியான சந்திரனும் இந்த வாரம் ராகு சனியோடலாம் சேர்க்கை பெறுவதால் அதுவும் சந்திராஷ்டமும் வருவதா இந்த வாரம் மறுமணத்துக்கான முயற்சினா அப்படி ஒன்றும் நல்ல வாரம் வாரமாக அப்படி அமையவில்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை கோபம் வரும். அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தினந்தோறும் சிறிது நேரம் நீங்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை கேட்பது, காயத்ரி மந்திரத்தை கேட்பது அல்லது சொல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரன் தான். அந்த வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா? அதனால மகாலட்சுமி வழிபாடு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியும் நிலவும். நலந்தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தில் வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னி ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றோம். ராசியில செவ்வாய் இருக்கிறார். அதே சமயத்தில் 10ல குரு சுக்கிரன் எனவே சாதகமில்லாத நிலையில் இருக்கார். அதே சமயத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது சாதகம். புதனுக்குரிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதும் இந்த வாரம் கணபதி மகா சங்கட சதுர்த்தி என கணபதியும் கோகுலாஷ்டமி அன்று கண்ணனையும் வழிபாடு தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது காலையில் அதிகாலை சுப்பிரபாதம் கேட்பது வழக்கமாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை செய்வதை சிறப்பு கவனத்துடன் காலையிலோ அல்லது மதியமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது இந்த வாரம் மட்டுமல்ல என்றும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய இவ்வாரம் நாள் அவர் செய்வது மூலம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும். இப்பதிவு உங்கள் நண்பருக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக வளம் பெறுக.